என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இதயத்தில் ரகசியம் இருக்கின்றது, அது இதழில் பிறந்திட தவிக்கின்றது. விஜயதாரணி பேசினது இருக்கு பாருங்க, அத்தனையும் பொய். தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு படக்கூடிய அவஸ்தை என்ன? போதை பொருள்னால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமை 55% இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 33% போக்சோ திட்டத்துல போக்சோ ஆக்டின் கீழ் அந்த வழக்குகள்லாம் அதிகமாயிருக்கு. ஒழுங்கு கெட்டு போச்சு போதைன்னு. உங்களுக்கு ஒரு தகவல் அரசாங்கம் வெளியிட்டிருக்க தகவல் சொல்றேன். அதிகமாக போதைப் பொருள் கடத்துகிற மாநிலம், அதாவது போதைப் பொருள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னா கடற்கரை மூலமாக வருகிறது, வானத்தின் மூலமாக வருகிறது, துறைமுகங்கள் வழியாகவும் ஏர்போர்ட் வழியாக தான் வருது. அதுல அதிகமா போதைப் பொருள் வர ஒரே துறைமுகம் மோடியுடைய நண்பர் அதானியுடைய முந்திரா போர்ட் தான். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. நல்லா ஞாபகம், ஒரு சமயத்தில் எத்தனை கிலோ பிடிக்கலாம்? இப்போ அண்மையில கூட 23 கிலோ நம்ம ஏர்போர்ட்ல பிடிச்சாங்க. ஒரே சமயத்தில் 3000 கிலோகிராம் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது முந்திரா போர்ட்ல தான். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அதிகமா இருக்கிறது அல்லது சூசைடு அதிகமா இருக்கிறது எல்லாமே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா தான் போதைப் பொருள் நம்பர் 1. தமிழ்நாடு இந்த போதைப் பொருளை பிடிப்பதிலையும் அந்த வழக்குகள் தொடுப்பதிலும் முன்னிலை இருக்கிறது. உண்மை, பொறுமையே பெருமை. அதே மாதிரி போஸ்கோ வழக்குகள், போஸ்கோ குழந்தைகளுக்கு எதிரான செக்சுவல் சீண்டல்ல அதிகமா இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. அது நம்பர் ஆஃப் கேசஸ் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் குறைவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதனால மேடம் அதை மறக்காம ஞாபகம் வச்சு சொல்லுங்க. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ஊழலை பத்தி பாஜக, அதிமுக பேசவே கூடாது. இன்னைக்கு ஊழலுடைய மன்னன் யாருன்னா திரு மோடி அவர்கள் தான். இந்திய நாட்டில் கரப்ஷனுக்கு பெயர் போனது. இன்னைக்கு அதிகமா பணம் சேர்த்திருக்கிற ஒரே கட்சி, பாண்டு வித்து முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கி சேர்த்து வச்சிருக்க கட்சி பாஜக தான். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. மக்கள் கிட்ட நீங்க போய் பிரச்சாரம் பண்ணா, இன்னைக்கு எங்க அக்கவுண்ட்டுக்கு காசு கொடுக்கிற அரசு எது, எங்க அக்கவுண்ட்ல இருந்து காசை எடுக்கிற அரசு எதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மினிமம் பேலன்ஸ் சொல்லி கோடிக்கணக்கான ரூபாயை சாதாரண மக்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்த அரசு மோடி அரசு, பிஜேபி அரசு. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். மொத்த தோல்வி மோடி, 10 தோல்வி பழனிசாமி. இதுவரை பெறாத தோல்வியை பெற போறாங்க. மோடி மற்றும் அமித்ஷா காலையே பார்த்துட்டு நடத்திட்டு இருந்தா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி முட்டுச்சந்தில தான் நிற்பாங்க. 0 நிதி தான் ஒதுக்கி இருக்கீங்க. தோல்வி பயத்தை உண்டாக்கிருச்சா திமுகவுடைய பேச்சு, முதலமைச்சருடைய பேச்சு, திமுகவுடைய கூட்டம், அவருடைய அரசியல் செயல்பாடு, தேர்தல் செயல்பாடு? இட்ஸ் a golden opportunity. உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி. பின்னி பெடலடா. மொத்த தோல்வி அப்படின்லாம் சொல்றாரு. இது சுத்தமான தோல்வி அடையக்கூடிய திமுகவை தான் நான் பார்க்கிறேன். இங்க சுத்த தோல்வி திமுக, இப்படிதான் இதை பார்க்கணும். அந்த வகையில இன்னைக்கு ஒண்ணுமே தரல, எதையும் வாங்க முடியாது இந்த அரசு. எதுக்கு இருக்கணும்? வீட்டுக்கு போனோம். மக்கள் இதை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், டப்பா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான். அதனாலதான் அவர் என்ன சூழ்நிலை பண்ணாலும் கரண்ட் பில்ல குறைச்சிட்டாங்களா, விலைவாசியை குறைச்சிட்டாங்களா, சொத்து வரி குறைச்சிட்டாங்களா, வாட்டர் பில்ல குறைச்சிட்டாங்களா, எதையா குறைச்சாங்களா? அவங்க நிறைய சொன்னது எல்லாமே மோடி அவர்களை பார்த்தும் பிஜேபி பார்த்தும் சொல்ல வேண்டியதை மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மேம்போக்காக ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல போற போக்குல மின்சார கட்டணம் உயர்வு திமுக காரணம், இந்த சொத்து வரி உயர்வு திமுக காரணம் அப்படின்னு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல போற போக்குல பேசலாம். ஆனா ஓபன் டிபேட்ல பல முறை இதற்கு பதில் சொன்ன பிறகும் ஏன் அவங்க அங்கேயே நிக்கிறாங்கன்னு கேட்டா, இது இரண்டும் ஒன்றிய அரசோடு தொடர்புடையது. அவங்க கொண்டு இதை நீ ஏத்துக்கிட்டாதான், சொத்து வரி உயர்வை ஏத்துக்கிட்டாதான் இதை கொடுப்போன்றப்ப அதுக்கான இக்கட்டான சூழலில் எல்லா மாநிலங்களும் தள்ளப்பட்டுச்சு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அதே போல சொத்து வரி உயர்வை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்படல, திமுக தான் உயர்த்துச்சுன்னு சொன்னா ஒன்றிய அரசு எப்போது அந்த நிர்பந்தத்தை கொடுத்ததுன்றதை நம்ம கணக்குல வச்சுக்கணும். மின்சார கட்டணத்துக்கு உதயமின் திட்டத்தை தொடங்கி எல்லாவற்றிற்கும் ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு போய் கையெழுத்து போட்டு சரணாகதி அடைந்தது அதிமுக. என்னடா கோரசா துப்புறியே? உதய் திட்டம் கொண்டு வந்தது யாரு? மத்திய அரசாங்கம். இப்ப ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தில். என்னன்னா, இனிமேல் மாநில அரசாங்கத்துக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்சார உற்பத்தியிலோ விநியோகத்திலோ எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு சட்டம் வரப்போகிறது. அப்போ யார் ஏத்துறாங்க? இதெல்லாம் மத்திய அரசாங்கம் தான். அதனால மாநில அரசாங்கத்தை அதுல எந்த பொறுப்பும் கிடையாது. இப்ப அது கொண்டு வர போறாங்க. அதுக்கு எடப்பாடியும் விஜயதாரணியும் சேர்ந்து தான் கை தூக்குவாங்க. வருவி இல்ல வா, அப்ப வச்சுக்கிறோம். முதல்ல அந்த சொத்து வரியோட வழக்கு பத்தி தெரியுமா?
2020 பிப்ரவரி மாசத்துல சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துன்னு தெரியுமா? யார் சொத்து வரியை உயர்த்தலன்னு கேட்டது. உயர்த்தலன்னு ஆர்டர் போட்டது உயர்நீதிமன்றம். வழக்கு ஆர்டர் வேணா திரும்பி உங்களுக்கு காப்பி அனுப்புறேன். முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து பொது வெளியில பேசுங்க. ஒரு சேனல்ல பேசுறீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஒண்ணு, ஏன் அந்த பிரச்சனை வந்தது? 10 வருஷம் நீங்க நிதி நிர்வாகம் பண்ணீங்க, நீங்க தான் அந்த மாநிலத்தை ஆண்டீங்க. மொத்தமா உயர்த்த வச்சது உயர்நீதிமன்றம். அது நிர்வாக சீர்கேடு. அதிமுக ஆட்சி 10 வருஷம் ஆட்சி. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? கரண்ட் பில்லை ஏத்த சொல்லி நிர்பந்தம் பண்ணது யாரு? கண்டிஷன் போட்டது யாரு? ஒன்றிய அரசு தானே. இவங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தாங்க? ஆட்சிக்கு வந்தது செய்யணும்ல, சொன்னதை செய்யணும்ல. செய்யாத பட்சத்துல இவங்க வந்து என்ன பிரயோஜனம்? இவங்க கையில ஆட்சியை கொடுத்தோம், இவங்க கரண்ட் பில்ல கம்மி பண்ணிருக்கணும். கரண்ட் பில்ல இன்னும் பல மடங்கு ஏத்திட்டாங்க. இன்னைக்கு நிதி கிடையாதுன்னு சொன்னது ஒன்றிய அரசு தானே. கேட்டுக்க. பிரைவேட்ல தான் நிலக்கரி வாங்கணும்னு சொன்னது யாருங்க? உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டா 48,500 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னது யாருங்க? அம்மையார் எதுக்கு அந்த திட்டத்தை எதிர்த்தாங்க? உங்களுக்கு பதவி ஆசை வெறி பிடிச்ச அலைஞ்சி அந்த அம்மா எதிர்த்த உதயமின் திட்டத்தையும் உணவு பாதுகாப்பு மசோதையும் ஆதரிச்சு கையெழுத்து போடுது யாரு? நீங்களா யாரு? அந்த அம்மா எதிர்த்தாங்களே அந்த திட்டத்தை. உங்க பொதுச் செயலாளர் தானே அந்த அம்மா. அவங்க பேர் சொல்லி ஆட்சி செய்யறீங்க, ஏன் கையெழுத்து போட்டீங்க? பதில் இல்லை. மச்சான் யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. சட்ட ஒழுங்கு என்ன நிலையில இருக்கு? விலைவாசி என்ன நிலையில இருக்கு? மின்கட்டணம் என்ன நிலையில இருக்கு? விலைவாசியிலையும் சட்ட ஒழுங்கிலையும் ஆட்சியிலையும் நிர்வாகத்திலையும் படுதோல்வி திமுக அடைஞ்சிருக்கு. அதை மறைக்கிறதுக்காகத்தான் கடைசி நேரத்துல சாக போற நேரத்துல சங்கராங்கிற மாதிரி லாவணி பாடுறீங்க. சட்ட ஒழுங்கிலையும் இந்த சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசுறீங்க. அதுதான் சொத்து வரிக்கு பதில் சொல்லிட்டு, இபி பில்லுக்கு பதில் சொல்லிட்டு, சட்ட ஒழுங்கு சொல்ற. நாட்டிலேயே பாதுகாப்பான மாநிலம்ன்றது நம்பர் 1 மாநிலம் எது சார்? இது அதிகப்படியான குற்றம் கொண்டாடக்கூடிய மாநிலம் யார் சார்? முதல்ல 5 மாநிலங்கள் பிஜேபி ஆளுது சார். பாதுகாப்பான மாநிலங்கள் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு சார். இல்லன்னு உங்களால தரவு தர முடியுமா? நான் தரேன். இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன். நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டும் பொய்யான குற்றச்சாட்டு. அந்த பொய்யான குற்றச்சாட்டை நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்கன்ற ஒரே காரணத்தால தான் 14 தோல்வியை உங்களுக்கு மக்கள் பரிசா கொடுக்குறாங்க. யாரும் இதை மறுக்க கூடாது, மறுக்கவும் முடியாது. நாங்க சொல்லல. 221 சட்டமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி முன்னிலையில் இருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. 8 தொகுதியில தான் நீங்க முன்னிலையில் இருக்கீங்க. அட்டாக் பண்ணல போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இன்னைக்கு ராணுவ தளபதி சொல்றாரு சார், பிரைம் மினிஸ்டர் தொடர்பு கொள்ள முடியலன்னு, பாதுகாப்பு அமைச்சரை தொடர்பு கொள்ள முடியலன்னு முன்னாள் ராணுவ தளபதி சொல்றாரு. அதை நாடாளுமன்ற விவாதம் பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல. நீங்க பாதுகாப்பு இந்த நாட்டை வச்சிருப்பீங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வளர்ச்சி பத்தி பேசுறீங்க. பொருளாதாரத்துல நீங்க நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கா? வேற யார் சார் இருக்கா? தனி மனித வருமானத்துல வளர்ச்சியில வந்து நம்பர் 1 மாநிலம். ரெண்டாவது தனி மனித வருமானத்துல 2வது மாநிலம் தமிழ்நாடு சார். இல்ல உங்களால மறுக்க முடியுமா? உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு சார். பெண்கள் வேலைக்கு போற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு சார். 21 தேர்தல் பரப்புரையில மக்கள்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த தேர்தல் வாக்குறுதிகளை உங்களால நிறைவேற்ற முடிஞ்சது அந்த திமுக அரசால? எத்தனை பொய் புரட்டு வாக்குறுதி வாய்ஜாலம் என்ன பண்ணாங்க? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வாக்குறுதி பத்தி பேசுறீங்க? சரி நான் சொல்றேன். நாங்க காலை உணவு திட்டத்தை நாங்க வாக்குறுதியை கொடுத்தோமா? செஞ்சோம்ல. புதுமை பெண் திட்டத்தை நாங்க வாக்குறுதியை கொடுத்தோமா? செஞ்சோம்ல. தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்க வாக்குறுதியில் கொடுத்தோமா? செஞ்சோம்ல. இதெல்லாம் சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம். சரி, நீங்க அம்மா வங்கி அட்டை கொடுப்பேன்னு சொன்னீங்களா? கொடுத்தீங்களா? கோஆப்டெக்ஸ்ல கூப்பன் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? கொடுத்தீங்களா? செல்போன் கொடுப்பேன்னு சொன்னீங்களா? கொடுத்தீங்களா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிதி பகிர்வை பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 14 அப்புறம் நிதி பகிர்வு எந்த இடத்துல பிரச்சனையா இருக்குது பேச தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். வாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா வாதம் பண்ணிடுவோம். வாக்குறுதியை பத்தி பேசுறீங்க. பிரதமர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல்ல. பிரதமர் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னது, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னது, பெட்ரோல் உயர்வை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னது, விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னது, ரூபாய் நோட்டோட மதிப்பை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னது. இதெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த தேசம் என்கிட்ட இருந்தா பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னீங்க. 2047 நடக்க போகுதுன்னு சொல்லி. டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. இன்னைக்கு 10,000 ரூபாய் திட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரவில்லை. பெண்களுக்கு 10,000 ரூபாய் மாசம் தொழில் முனைவோர் திட்டத்துல வர வேண்டிய நிதிகள், அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள வரவே விடல. அந்த அளவுல வந்து இன்னைக்கு மத்த மாநிலங்கள்ல, பீகார் போன்ற மாநிலங்கள்ல அமல்படுத்தப்படுது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். எடப்பாடி பழனிசாமி ஃபெரா கேஸ்ல இருந்து தப்பிப்பதற்காக சொல்லி டிடிவி ரெஃபர் பண்றாரு. மெடிக்கல் காலேஜ் கேஸ்ல இருந்து தப்பிப்பதற்காக, சம்பந்தியோட ஹைவே டெண்டர் கேஸ், இதுல இருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு கூட்டணி, துரோக கூட்டணி ஒன்று உருவாயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க.
நிர்பந்தத்தால அச்சுறுத்தலால கேஸ்ல தப்பிக்க உருவாக்கின கூட்டணி எங்களுக்கு போட்டி இல்ல, எங்களுக்கு போட்டி வந்து டெல்லி தான் அப்படின்னு சொல்லி சூளுரைக்கிறார் முதலமைச்சர். பொதுவா திமுக வந்து குரலி வித்த காட்டுறது என்ன நிறுத்தல, திரும்பவும் முதல்ல இருந்து வர்றாங்க. 21 தேர்தல் பரப்புரை என்ன சொன்னாங்களோ அதே குரலி வித்த தான். அப்ப நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. மாநில உரிமையை பத்தி பேசும்போது மாநில உரிமைக்கான நிதியை கொடுக்கிறதுக்கு முதலமைச்சர் பேசுறாரு, அது சம்பந்தமா பதில் சொல்ல திராணி இல்லாம சம்பந்தமே இல்லாம குரலி வித்தன் பேசுறீங்க. நாங்க கேட்கறது என்ன கேட்டோம்? 21ல பேசினதையே 26ல பேசுனீங்கன்னு சொன்னாங்க. 21ல நாங்க பேசணும்ல, மோடி மாறிட்டாரா? பிஜேபி மாறிடுச்சா? எங்களுக்கான நிதி பகிர்வு கொடுத்துட்டீங்களா? எங்க திட்டங்களை ஒதுக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம், சாலை போக்குவரத்துக்குலாம் கட்டமைப்பு கொடுத்துட்டீங்களா? ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கொடுத்தாச்சா? கல்விக்கான நிதி கொடுத்தாச்சா? என்ன கொடுத்தீங்க? மாறலனா சொல்லதானங்க செய்வாங்க. அது எம்பிகளை வச்சு கேளுங்க. நீங்க அப்புறம் எல்லாத்தையும் கேளுங்க. நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்கன்றதுக்காக நாங்க ஏன் எழுதி கொடுக்கணும்? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். பருப்பு வேவுது வேவலன்றதெல்லாம் வந்து நான் இதோட ரொம்ப மோசமா பேசுவேன். பொதுவெளியில பேசும்போது நான் வடச்சென்னையில இருந்து வரேன், அதனால வார்த்தையை அடக்கி பேசணும். முதல்ல எச்சரிச்சுட்டு நான் பேசுறேன். நம்ம நீங்க இப்படி பண்றீங்களம்மா. முதலமைச்சர் வந்து மாநில உரிமையை பத்தி பேசினா உங்களுக்கு எங்க வலிக்குது? உங்களுக்கு அடமானம் வைக்கணும்னா உங்க கட்சியத்துல அடமானம் வைங்க. கூவத்தூர் ரெசார்ட்ல ஒரு ராத்திரில முதலமைச்சர் ஆனா இந்த மாதிரி தான் நீங்க பேசுவீங்க. மாநில உரிமைனா என்னன்னு தெரியாது, சமூக நீதினா என்னன்னு தெரியாது, இன உரிமைனா என்னன்னு தெரியாது, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாது. சரி சரி போடா, மூளையில அதனோட உனக்கு என்ன பேச்சு போ. துரோகம் மட்டுமே பண்ண தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை தன்னை கட்சியில கொண்டு வந்தவங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி, தன்னை அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி, சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணதோட விளைவு இன்னைக்கு அவங்களுக்கு துரோகம்னா என்னன்னே தெரியல. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு குரல் கொடுக்கிறாரு, மக்கள் நம்புறாங்க. அதிமுக கூட்டணியை மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவர்தான் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்காத பட்ஜெட்டை பாராட்டுறாருன்னு கேட்டா கடைசி வரைக்கும் நீங்க பதில் சொல்ல. சாம்பார் ஆப் எனக்கு அதிமுக வாங்கி கேட்டு வாங்கி கொடுத்துருக்கு. எதுல? மெட்ரோ ரயில் காசு வரலையே, சமூக சிக்ஷாக்கு 3548 கோடி வரலையே. கொடுத்தது சென்னை மதுரை கோவை மெட்ரோ ரயிலுக்கு யார் வாங்கி கொடுத்தது? இதுவரைக்கும் வரலையே, இதுவே வாங்கி தரலையே. கேட்கலாமே, சமூக சிக்ஷா திட்டத்துக்கு இருமொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் 3548 கோடின்னு சொல்லியிருக்காரு இல்லையா தர்மேந்திர பிரதானே? இல்லைங்க நீங்க தப்புங்க, காசை கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்காரா? சார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. ஏன் சார் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, விவசாயிகள் பூரா ரோட்ல நிக்கிறாங்க, எல்லா தரப்பினரும் ரோட்ல நிக்கிறாங்க, ஒப்பந்த தொழிலாளர். அதுக்கு தான் சார் கேக்குறாங்க, அந்த விவசாயிகளுக்கு எதிராக தான் அமெரிக்கால போய் ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. அது குறித்து கேட்டுக்காரா? இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சா தெரியுமா? ரொம்ப வாடுறானே சார். திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னு மக்கள் கேக்குறாங்க, அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? அது கேக்குறேன், அது திமுக காரங்க கேக்குறேன், அது திமுக கிட்ட கேக்குறேன். ஆனா நீங்க இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் ஒன்னு கையெழுத்தாச்சு, இந்தியால இருக்கக்கூடிய விவசாயிகளோட நிலையில கேள்விக்குறி அடிச்சுன்றாங்க. அப்படி ஒரு நடந்ததா தெரியுது அதிமுக அதை பத்தி ஒரு கருத்து இருக்கா? சார் ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. இளைஞர் திறனை நீங்க வந்து வளர்த்துட்டேன்னு முகாம் நடத்திட்டேன்னு பெருமை அடிக்கிறீங்களே, எத்தனை பேருக்கு சார் வேலை கொடுத்திருக்கீங்க? என்ன டெலிவரி பாயா போயிட்டு இருக்கிற இளைஞர்கள் முச்சுடும். என்ன வேலை கொடுத்தீங்க? தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏமாத்தி இருக்கீங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. மொத்த தோல்வி மோடியும் 10 தோல்வி பழனிசாமியும் சேர்ந்தால் வந்து நிச்சயமாக இதுவரை பெறாத தோல்வியை பெறுவார்கள் என்று ஒன்று. இரண்டாவது, பட்ஜெட்டில் 0 நிதி தந்த பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயம் 0 தான் கொடுப்போம், மக்கள் கொடுப்பாங்க, கொடுக்க வைக்க வேண்டும் என்று ஒரு சூழலை செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 7வது முறை ஆட்சி, 200 தொகுதிகளில் வெற்றி, சூழலைத்த மு.க. ஸ்டாலின் காத்திருக்கும் சவால்கள் என்ன என்று நாம் இதை விவாதிக்க இருக்கோம். உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. மக்கள் கிட்ட நீங்க போய் பிரச்சாரம் பண்ணா, இன்னைக்கு எங்க அக்கௌண்ட்டுக்கு காசு கொடுக்கிற அரசு எது, எங்க அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுக்கிற அரசு எதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையோ, புதுமை பெண்ணோ, தமிழ் புதல்வனோ
விடியல் பயணத்தின் மூலமாக காசு சேமிப்போ எங்க அக்கவுண்ட்ல 2000 இருந்து 3000 வரைக்கும் ஒரு அரசு, மாநில அரசு, தமிழ்நாட்டினுடைய அரசு, திமுக அரசு சார்பா எங்க அக்கவுண்ட்டுக்கு வருது. ஆனா எங்க அக்கவுண்ட்ல இருக்கிற காசை நீங்கள் சிலிண்டர் விலையா இருக்கட்டும் அல்லது எதையெல்லாம் விலை குறைப்போம்னு சொன்னீங்களோ, வரியாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய உணவிலிருந்து எல்லாவற்றிற்கும் ஜிஎஸ்டி போட்டு மினிமம் பேலன்ஸ் சொல்லி கோடிக்கணக்கான ரூபாயை சாதாரண மக்களினுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்த அரசு மோடி அரசு, பிஜேபி அரசு. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணா, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அவங்க நிறைய சொன்னது எல்லாமே மோடி அவர்களை பார்த்தும் பிஜேபி பார்த்தும் சொல்ல வேண்டியதை மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எதையுமே கொடுக்கல, எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அதை தான் நம்ம கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, நியாயமாக வர வேண்டிய, எங்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை மோடி அவர்கள் கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய குடிநீர் திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வரி பகிர்வை கொடுக்கல. இப்படி எதையுமே கொடுக்காம மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் ஆட்சியில் இருக்காரு? ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. அவர்கிட்ட இது எதையுமே ஒரு முதுகெலும்போடு கேட்க முடியாமல் எப்படி கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதுவரை எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையை அதிமுக கேட்டிருக்காங்க? இந்த மொத்த தோல்வி மோடி அப்படின்றத இவங்கனால ஜீரணிச்சுக்க முடியல. இது எல்லாவற்றையும் தாண்டி எந்த நெருக்கடி வந்தாலும், ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்தாலும் சரி, நீங்க அமலாக்கத்துறையை காமிச்சாலும் சரி, எதை காட்டினாலும் சரி, நான் பயப்படாம நான் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக பேசுவேன் என்ற குரலை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதிவு செஞ்சிருக்காரு. 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.